இவர் வீட்டில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை யார் வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ராத்திரி பகல் நேரங்களுமே கிடையாது. ஹலோ தருமா, ஒரு நிமிஷம். இந்த பேசு, அழுகாம பேசு. அம்மா என்ன தாச்சு? அம்மா செத்து போயிட்டாருமா. ஐயோ அப்பா, என்ன ஆச்சு? பாம்பு கடிச்சு போறியா? வந்து பாருங்கய்யா. நொர தப்பவே இல்ல. தப்பிர போறியா? தண்ணி பாம்பா இருக்குங்க. வாழை பாம்பா? ஐயா தண்ணி பாம்பு. வண்டி எடுங்கய்யா. ஐயோ யார வண்டி எடுங்கய்யா. ஐயா நீங்க தான் எடுக்கணும். எனக்கு டபுள் சோட் தெரியாதா? ஐயா யார சீக்கிரம் வண்டி எடுங்கய்யா. யார் கூட தெரியும்? ஐயா நம்ம முருகேசன் ஓட்டுவாங்கய்யா. முருகேசன் டிராக்டர் தானடா ஓட்டுவான். ஐயா ஏரோப்ளேனே ஓட்டுவான், இதை ஓட்ட மாட்டான் ஐயா. இன்னும் போணுமாயா? போ 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 போ. நான் வேணா வீட்டுக்கு போறேன் வா. ரெடி? ரைட். ஒரேடா ஏய் ஐயா அண்ணன் கண்டா அண்ணன் ஒரேடா டேய் கலண்டா ஒரே வீட்டுக்குடா டேய் அண்ணன் கண்டா டேய் ஒரே நான் சேர்த்துக்கடா ஏய் கலண்டா ஒரேடா நான் சேர்த்துக்கடா டேய் கலண்டா ஏய் அண்ணே நம்ம மலை மாமாவோட பாம்பு கடிச்சு போச்சுனே. ஐயா உன்னை வரச வர சொன்னாருண்ணே. ஏறு ஏறு போலாம் ஏறு. பாம்பு கடிச்சு செத்துருவானே. செத்துருவான். என்ன நொரே தப்பல இங்க வரடே. டேய் நீ வண்டி ஓட்டுறியா? ஓடுயா. இந்தா கொண்டா 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 கொண்டா. ஆமா ஏ பாத்து 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 உள்ள தலைப்பு பாத்து ஏ மாமாங்க உள்ள போங்க. ஏ பாத்து 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 புடி. ஏ கரடி ஏ அந்த பக்கம் இருக்கடா. என்ன நீ தடிக்கிருக்க? இந்த கேக்க மீடா. ஐயா எனக்கு தேடிக்கு இருக்கானே. டேய் ஐயா கிளம்பா உன்ன என்ன பண்ணி இருக்க? ஐயா கியர் கம்பி காணோமே, கிடைச்சோன்னு எடுக்கலாம்யா. முருகேசா ஐயா கம்பி தேர் ரொம்ப முக்கியமாப்பா. போயிட்டு வந்து எடுக்கலாம், வண்டி எடுவோம்ல. ஐயா கியர் கம்பி இல்லாம வண்டி எடுக்க முடியாதுயா. கிடைச்சிச்சு. முடிஞ்சு முடிஞ்சாப்பா. உன் பிள்ளைங்க ஒண்ணு இல்ல நீ கவலையப்படாத.
விலகு விலகு விலகு. டேய் முருகேசா, ஐயா கம்பி கேட்ட. எப்பா அண்ணன் கிளம்பிட்டாப்லையா? வேற சாப்பிட்டுட்டு இருக்க. என்ன ஏண்டா காருக்கு கிளீனர் வச்ச முதல் நீங்கள் தான்டா. ஏன் இந்த வண்டியை அந்த வழக்கம் கழுவ மாட்டாராம்மா? 4 பேர் உட்காந்து போகிற வண்டியில் நீ முன்னாடி உட்காந்து போனா உன் முகர்கிட்ட பார்த்து விளங்க மாட்டா? எங்கள் மோரக்கட்டை வளங்கலன்னா வேணும்டா அவங்க போட்டா கொடுங்க, காருக்கு முன்னாடி தொங்க விட்டுருவோம். என்னது? இல்லை பார்த்து கலக்குங்கண்ணே. எல்லாம் எங்களுக்கு தெரியும், அவங்க சோழி பாருங்க. ஏய் போடும். வீடு. ஏய் வண்டி மாட்டினா அவ்வளோதான். போடு. இந்த காப்பி எடுத்து போய் மாப்பிள்ளை குடுறா. டேய் மா நீயே குடு. சரிம்மா. ஏய் பீடா இந்தா எருமை கொண்டு கொடு. அவன் மூஞ்சில் என்னால் பார்க்க முடியாது. ஓ மாப்பிள்ள இந்தாங்க காப்பி. அப்புறம் மாப்பிள்ள தொப்பையெல்லாம் பெருசாயிருச்சு. ஆமாப்பா, குறைக்கணும். நான் இங்கே சொல்லலை மாப்பிள்ள, இங்கே சொன்னேன். தொப்பையை போட்டு ரொம்ப ஆட்டாங்க மாப்பிள்ள. பார்க்கவே பயமாக இருக்குண்ணே. வர்றேன். பார்க்குதுண்ணே. இப்போ கண்டிப்பாக பார்க்காது. ஏய் என்னடி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க? ஏய் அவனுங்க இங்கேயே வந்துட்டானுங்கடி. இப்போ எதுக்கு என் பின்னாடி வரீங்க? இனிமே இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க, அவ்வளோதான். என்னண்ணே அந்த பிள்ளை திட்டிடுச்சேன்னு சோகமாக இருக்கியா? இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், இதெல்லாம் நமக்கு தேவையானே. வந்தம்மா மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டினம்மா போனம்மா. அண்ணே ஏண்டா உங்ககிட்ட வந்து சொன்னனா நான் சோகமாக இருக்கேன்னு? மூடிக்கிட்டு உன் வேலை மட்டும் பார்க்க வேண்டியதானே? ஒரு பொம்பளை பிள்ளை அதுவாக வந்து சொல்லுமா என் பின்னாடியே சுத்துன்னு. இந்த விஷயத்தை எப்படி பார்த்துக்கிறது எங்களுக்கு தெரியும். போய் சாணியில் வா. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, விட்டாங்க. உண்மை ஊருக்கார பசங்களுக்கு தேவையில்ல. எப்படி சிட்டா புறக்கிறான் பாரு. சரியான கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கானையா. இன்னும் வர காணாமேண்ணே. அண்ணே வந்துட்டாங்க நினைக்கிறேன்.
ஓட்டுற மாதிரி காரை ஓட்டுறான். யாராவது உள்ளூர்காரனா இருக்க போகிறான் பார்த்துனேன். சும்மா டொயின்னு ஆரம்பிச்சுட்டு முன்னாடி வண்டி போகிறது கண்ணு தெரியல. ஊரில் சருபுரம் பாக்கியிருக்கா. மெதுவாடா. ஊருக்குள்ள ஒழுங்கா வண்டி ஓட்டணும் சொல்லிவே வந்துட்டேன். வண்டி கடல். கொடுத்த குடும்புக்கு நீ நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டானே. இதுக்கு போய் இதுக்கு நீ தேவையில்லாம மெரிச்சலாக்கியிருக்க. அவன் வச்சிருக்கதெல்லாம் ஒரு வண்டி. மழை நிற்குப்படா போச்சு. என்னடி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்க? ஒன்னதான் வேன் வந்துருச்சு. எங்கடி பார்த்துட்டு இருக்க? இருக்கியா? ஒன்னதான் கேட்குறேன்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எங்கடி போற? போலாம் போலாம். ஏய் போஸ்ட்மேன் எப்படா வருவான்? வர நேரம் தானே. வாண 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 நல்லா இருக்கியா? வாண வாண எல்லாம் அப்புறம் பேசலாம். வாண வாண சரியா? வாண தரேன் எல்லாம் அப்புறம் பேசலாம். நீ தரேன். சரி நான் ஒன்றும் பேசல. தரேன். இருப்பா. யோ 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 சொன்ன கேளியா? ஊருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கியா? கிழிச்சு விடாதியா? யோ சொன்ன கேளியா? ஊசு பையில இவன் அநியாயம் தாங்க முடியலப்பா. சார் நாளைக்கு நான் குற்றாலம் போகிறேன். சரதாக்கும் போகிறது கிடையாது. ஏய் சைக்கிளவே தள்ளி விட்டாங்க பயிலுங்க. என்னண்ணே அம்புட்டானா? எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. திருந்த மாட்டீங்களா நீங்கெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? ஆ? சொல்கிறா. ஐயா உங்கள் பேரை வண்டியில் எழுத சுட்டா தெரியுமா? டேய் போங்கடா போங்க. அவர் தான் விவரம் எல்லாமே இதை சொன்னாருன்னா நீயே லூஸ் தரமா எழுதிட்டு இருக்க. ஏ என்னடி இப்போ எழுதுனா என்ன? எழுதுனா என்னவா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் இருக்கா? யார் வீட்டு வண்டியில யார் பேர் எழுதுறது? நாளைக்கு அந்த மனுஷன் வந்து என்னன்னு கேட்டாலும் மூச்சு கொண்டு எங்க வச்சுப்போம்? நேற்று நீ தானடி சொன்ன வண்டியில் கூட்டு போ அது இதுன்ட்டு. வண்டியில கூட்டு போன்னு சொன்னேன். பேர் எழுதி கூட்டு போனா சொன்னேன். இதுக்கு தான் இந்த ஆளுக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. டேய் முதல்ல அதை அழிடா. ஒருவேளை உங்க கையெழுத்து அம்மாவுக்கு பிடிக்கலையோ? டேய் அதை அழிச்சு விட்றா. இந்தாங்க நான் நல்லா தொடனே. என்னப்பா வண்டி துடைக்கிறீங்க போல? பாத்துப்பா ஊரா முட்டு வண்டி கோடு கீடு விழுந்துற போது. அடே அப்பா. வணக்கம். என்னடா அவன் நீயே மேலே போலையே. வண்டி துடைக்க மூடே போச்சுறான். என்னப்பா வண்டி ரொம்ப நாளா இங்கே நிக்குது. ஊர் பயலுகள்லாம் எடுத்து ஓட்டிக்கிருக்காங்க போலையே. பாத்துப்பா ஊரா வீட்டு வண்டி. அவங்க வந்து கேட்கும்போது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்துக்கலாமா? வந்தா கொடுக்கணும்ல? இல்ல நமக்கு தானா? நமக்கு தானாவா? வந்தா கொடுக்கணும் முடியே. எனக்கு ஒன்றும் வேணாம். நான் சும்மா தான் கேட்டேன். உடனே வந்துடுவேன். உனக்கு கொடுக்கறதுக்கு என்னடா? நம்மளும் அந்த கேட்கணுமா? எடுத்துக்க வேண்டியதுதான். இதில் என்ன இருக்கு? முருகேசா டேய் முருகேசா உரம் வாங்கியாரணும்னு சொன்னல வாங்கிட்டு வாப்போ. மா நான் முந்தா நேரத்தை வாங்கிட்டேம்மா. அவ கண்ணு பூரா வண்டி மேலேயே இருக்கு. முத கிளம்பு. மா நான் உரம் வாங்கிடுறேம்மா. போடா. ஏண்டா
அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த அக்கா கடைசியில் காருக்கே வந்து நின்றுச்சு பார்த்தியா? நல்ல வேலைடா. அம்மா வந்து நம்மளை வெளியே போக சொன்னாங்க. இல்லைன்னா அம்பிட்டு தான் இன்றைக்கி அந்த அக்கா கார் தூக்கிட்டு போயிருக்கோம். அண்ணே கிறுக்கிங்க வந்துட்டாங்கண்ணே. வரட்டும்டா, இன்னைக்கு பார்த்துருவோம். விரட்டினே என்னப்பா வண்டியை காணும்? நல்லா எடுத்துட்டு சுத்துறாங்க போலியே. நம்ம சொன்னா பொல்லாப்பு. நீங்க வண்டி எடுங்க. வரேன்ப்பா. வரேன்ப்பா. போயிட்டு வாம்மா. நாசமா போறவங்களா? ஓடிடா ஓடிடா போல ஓடிடா. ஆளுகளையும் டவுசர்களையும் நான் தான் அவங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஏய் நான் உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஓடுற இன்னைக்கு நான் தானே முன்னாடி சீட்ல உட்காரணும். கார் வர மாட்டிக்காங்கண்ணே. முன்னாடி சீட்ல உட்காருறியா? மண்டையில கொட்ட போறேன் பாரு. ஓடுற மோல. அண்ணே ப்ளீஸ் நான் ஒரு தடவை உட்காருங்கண்ணா. வாங்க போற வாரு நீ போ மோல. ஏய் நீ இங்க வா. முன்னாடி சீட்டில் உட்காரணுமா? ஆமாண்ணே. அப்போ வீட்டில் போய் அம்மாட்ட ஒரு 5 ரூபா வாங்கிட்டு வா. அண்ணன் முன்னாடி சீட்டில் ஏற்றி விட்றேன். 5 ரூபாயா? ஏன்டா உன்னால் எம்பிட்டு முடியும்? இல்லை நான் 5 ரூபா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேனே. நீ மட்டும் 5 ரூபா வாங்கிட்டு வா. உன்னை முன்னாடி சீட்டில் இல்லை டிரைவர் சீட்லேயே அண்ணன் ஏற்றி விட்றேன். சரிண்ணே சரிண்ணே. போ ஓடு. அண்ணே கண்டிப்பாக ஏற்றி விட்ருங்கண்ணே. கண்டிப்பாக குறைக்கிறேன்டா ஓடுறோம். ஏய் என்னடா நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை, சுல்லாய் மிட்டாய் வாங்கிட்டீங்க. 10 பைசா கேட்டாங்க, அதான் கொடுத்தேன். ஆ பேசி பேசி ராசியானதே. ஏண்டா தம்பி, அன்னைக்கு வந்து படத்துல உனக்கு மன வருத்தம் இல்லையடா? டேய் ஐயா கிட்ட எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, நாளைக்கு காலைல வெள்ளன வண்டி ஒன்று கேட்டிருக்கேன். உன்னை கேட்டால் நீயும் அதே சொல்லுண்ணே. நீ உன்னை மேலே வந்து படுத்துக்கிறியா? வேணாமா? விடு விடு, பாசக்கார பாயடா. வற்புறுத்தினாலும் கேட்க மாட்டே நீ. நாளைக்கு மலர் வேலைக்கு லீவை போட்டு வரேன்னு இருக்கு. நாங்கள் 2 பேரும் எங்காச்சும் வெளியே போகலான்னு இருக்கோம். எங்கடா போயிட்டு போகிறது? எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு நாய் பார்த்து தொலைஞ்சிருது. ஆனால் ஒன்றுடா, இன்னைக்கு அவளை பார்த்து பேசும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுல்ல. இந்த மாதிரி யாராச்சும் சொல்லி கேட்டால் தான் உண்டு. இந்நேரத்தில் இவரே கடை வராரு. முடிச்சது பார்த்தா மட்டும் தான் தூடா. அப்பா என்ன தம்பி, ஐயா எப்போ நம்ம வண்டி நம்ம தானே பார்த்துன்னு சொல்லுவார். இன்றைக்கி என்னடானா என் வண்டின்னு பிரித்து பேசுகிறாரா? யாரு நம்ம ஐயாவா? அவர் சும்மா என்னதான் பேசிக்கிருப்பாருனே, இதை போய் பெருசாக எடுத்துக்கிருக்க விடு. இல்லைடா பீடா, என்னதான் பேச்சு வாக்கா இருந்தாலும் எப்படிடா எங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு நம்மளை கழட்டி விட்டு வரோன்னு பயமாக இருக்குடா. அண்ணே அப்படிலாம் எதுவும் நடக்காதண்ணே. நீ எதுக்கு தேவையெல்லாம் புலம்பிக்கிருக்க? ஏய் உனக்கு புரியாதுடா. முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து சேரும். எல்லாம் உன்னால தான்டா. நீ ஒழுங்கு வண்டி வச்சிருந்தா அவர் வந்துருப்பாருடா. இந்த பேச்சு வந்துருமாடா? அண்ணே என்னடா அண்ணன், என்னடா அண்ணன் வந்துட்டு வண்டி ஓட உனக்கு பெரிய வேலை? அண்ணே அவர் மனசுக்குள்ளேருந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டாருண்ணே. இல்லைடா, எனக்கு என்னமோ இப்படி சொன்னதுலேருந்து மனசு சரியில்லைடா. இந்த வண்டி ஓட்டவே ஆரம்பிக்கல. ஒரு வேளை முழுசு ஓட்ட கற்றுக்கிட்டாருனா அம்புடுத்தேன். அண்ணே அதுக்காக சொல்லி கொடுக்காமல இருக்க மாட்டேன்டா. அந்த அம்மா முகத்தை எதாவது சொல்லி கொடுத்துருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணே, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். அவர் ஏதோ பெரிய மனுஷன் தெரியாதனமா சொல்லிட்டாரு, விடு. நான் கேட்குறியா நீ? அதுக்கு நீ என்கிட்டயே போயிட்டு சும்மா நாயின்ட்டு இருக்க. அப்புறம் அவர் வண்டி நாம ஓ வண்டி நான் சொல்லுவாரு. வாங்க ஒரே ஒரு நிமிஷம் வாங்க. வண்டிங்கடா ஒண்ணு கிடையாது, போயா போயா. பீட நாயே, ஏய் கையில சிக்கின செத்தடே.
உன் புலம்புல கேட்கறதுக்கு செத்தரலாம். வண்டி எங்கே கொண்டு அடிச்சு தொலைச்சா? அது ஒரு நாள் மேட்டில் போயிட்டு இருக்கும்போது கல் பட்டுருச்சு. இதெல்லாம் முடியும் கிடக்கு. நீங்களே சரி பண்ணலான்னு பார்த்தீங்களா? ஆ ஆயில் ஒலிக்கிருந்துச்சா அதான். யோ, வண்டியெல்லாம் சும்மா எல்லாரும் கையை வச்சிருக்க கூடாது. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்க, நான்லாம் வந்து பார்க்க மாட்டேன். என்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லணும். அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் இருக்கோம்? சரிங்க. அந்த 10 மணி ஸ்பேன் ரெடியா? என்னாச்சுடா? ஒன்றும் இல்லையா, ஆயில் ஒலிக்கிருந்துச்சு, அதான் ஆளை கொண்டு வந்து பார்த்துக்கிருக்கேன். ஒரு பிரச்சனை இல்லை. எங்கள் ஐயா வாப்பா. ஆ ரொம்ப தூரம் எங்கேயாவது போச்சா? ஆ கொஞ்ச நாளில் வண்டி எங்கேயாவது ரொம்ப தூரம் போச்சாங்க? இல்லைங்களே, வண்டி ரொம்ப தூரம்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பக்கத்தில் போய் ஏதோ உரம் வாங்கிட்டு வருவாங்க, அவ்வளோதான். ரொம்ப தூரம் போனால் ஆயில் கார் மாதிரி ஓட்டினா தானே. நல்லா லோடு வண்டி மாதிரி போட்டு சண்டிங் அடிச்சு வச்சிருந்தா இந்த வண்டிக்கெல்லாம் ஸ்பேர் பாக்ஸ் இங்கே எங்கேயும் கிடைக்காது. ஓடு தண்டி ஓட்டிக்கிற வேண்டியது தான். அப்புறம் வண்டியில் எங்கேயாவது பிரச்சனை நின்று போச்சுன்னு வச்சுக்க, தூக்கி காயிலாங்கல்ல போட்டு ஜோலியை பார்க்க வேண்டியது தான். இப்போதைக்கு எதை பார்த்து வச்சுருக்கேன். என்ன ஒழுங்காக ஆயிலுக்காக பார்த்துக்க. என்னண்ணே கிளம்பிட்டீங்களா? ஆமாம். என்ன இல்லை, வண்டியை பற்றி சில விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். முகரைய பாரு பட. அண்ணே ஆ பார்த்து போயிட்டு வாண்ணே, பார்த்து. இம்புட்டானா? வானே 2 நாள் சென்று தான் வர்றேன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளேயும் வந்துட்டேன். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசாது. நான் அவங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. ஒரு தடவை பேசுனதுக்கே போதுமான பட்டேன்டா. ஏய், இங்கே இவன் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்? அண்ணே சாவியை போட்டாருண்ணே, அதான் தேடிக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கா? வர்றது 2 நாள் ஆகும் சொன்னாங்க. நான் வர்றது இருக்கட்டும், இங்கே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? அது வண்டியில் ஏதோ இல்லைண்ணே, சும்மா அப்படியே. சும்மாவா? இந்த இருக்கார்ல உங்கள் மெக்கானிக்கு, இவரே வச்சு பார்த்துக்க. அண்ணே ஒன்றும் இல்லை, சும்மா தானே பார்த்துக்கோங்க. ஆள் கலக்க வச்சுட்டு வந்து மாட்ட வேண்டியா? இல்லைண்ணே, நான் ஓட்ட சும்மா வண்டி கொடுத்து வேலை செய்ய சொன்னது இல்லாமல் இதில் இது வேறையா? எங்கள் வண்டி ஒன்றும் ஓட்ட வண்டி கிடையாது. ஓ உனதோ உன் வண்டியெல்லாம் ஒன்று சரி பண்ண முடியாது, தூக்கி காயிலாங்கல்ல. தெரியும், நீ போ. ஏய் தம்பி ஐயோ, கோச்சிக்கிறாதீங்க. என்ன பிரச்சனை? ஐயா நம்ம வண்டி ஓட்ட வண்டிக்கிறேன், இந்த சுற்று முடிக்கிறா. கோச்சிக்கிறேன் தம்பி, நீங்கள் பாருங்க. அப்புறம் என்னங்க, ஏற்கனவே அந்த வண்டி ஓடுமா வரலையான்னு தெரில, இந்த லட்சத்தில் ஆள் கால் கையை வச்சா? ஏன்டா? ஐயா நான் ஒன்றும் பண்ணலையா. நீங்கள் பாருங்க. உங்களுக்கு யார் எங்கே வைக்கணும்னு தெரில, டிரைவர்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். போடா வரல, போடா. நீ எனக்கு சொல்லி தரதில்ல யார் எங்கே வைக்கணும்ட்டு. வா போங்க. பத்து பேர் வரல. இன்னைக்கு தவிர இந்த வண்டியை சரி பண்ணுறேன். அண்ணே ஐயா பேசுனதையும் மனசில் வச்சுக்கிறாதண்ணே, வண்டியை பார்த்து ஓட்டிகிட்டு போனேன், பார்த்து. இதுக்கு மேலே நான் அப்புறம் வண்டியில் போவேன். வீடு வரைக்கும் நடக்க விட்டுறேன், விளங்காமல் போயிடுவாடா. ஏன்னா இங்கேக்குள்ளே நின்ட்ட உள்ளவா? போனதான் வச்சா. யார்கிட்ட இருந்து? ஏய், கார் எடுத்துகிட்டு போனாங்களே, கார் எப்படி இருக்கேன்னு எது போனதான் வச்சா. அப்படி எதுவும் வந்த மாதிரி தெரியலண்ணே. ஐயா என்ன பண்ணுறாரு? என்னை பற்றி ஏதாச்சும் கேட்டாரா? அம்மா தானே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவரை பார்த்தியானே, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி உன்னை எப்படி பேசி அசிங்கப்படுத்தி விட்டாப்லன்னு என்னாலே தாங்கிக்க முடியல. அவராக வந்து கூப்பிட்ற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே வராதானே? அப்பெல்லாம் விட முடியாதுரா. நடுவில் பூந்து திருவிழா பார்க்குறியா? ஆ, கொன்றுவேன். 1000 தான் இருந்தாலும் என் வீடு. அவரே வரவான்னு சொன்ன வருவேன்டா. சரிண்ணே. ஆனால் இப்போ வர மாட்டேன், அவரே வந்து கூப்பிட்டோம். டேய் முருகேசா, எங்கடா போய் தொலைஞ்ச? ஆளை காணோம்னு தேடிட்டு இருக்க. வா வா உள்ள வா. அவர் உள்ளெல்லாம் வரமாட்டார், கோவத்தில் இருக்கார்ல. யோசகரா உள்ள வாடா. ஏன் எப்பா தெரியாம சொல்லிவிட்டேன்டா, மன்னிச்சுக்கோ. போதுமா? ஐயா என்ன ஏண்டா நீயும் ஒரு வாய் சாப்பிடுன்னு சொன்னா கேக்குறியா? மா இப்போதான் சாப்பிட்டு வரேன், சத்தியமாம்மா. ஏய் சொல்கிறா. பழைய சுருமா. டேய் முருகேசா, 2 இட்லி எடுத்து வை. ஐயா இட்லி எடுத்துக்கோங்க. ஏண்டா ஆ, நீ அவ்வளோ ரோசக்காரனா இருந்தா என்ன காலையிலேருந்து அங்கிட்டு இங்கிட்டு வாசலில் நடந்துக்கிட்டு இருந்தா? யார் நடந்தா? எங்களுக்கு என்ன வேறு வேலை வெட்டியில் நினச்சிங்களா? நீங்கள் நடக்கல. நான்லாம் ஒன்றும் நடக்க கிடையாது.
அடியே இவர் நடக்கலையாமே காலையிலேருந்து எத்தனை தடவை பார்த்தோம் நம்ம ஆத்தாடி அங்கே ஒன்றும் தெரியலையா ஏன்டா பண்ணி மத்திக்கிறேன். எங்கடா போன வேலையை காணோம். வந்துருவாயா? ஐயா அதை வாங்கிட்டு போகணுமா? திங்கிறதுக்கு எதாவது வாங்கிட்டு போகணுமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஏதாவது பழத்தை கழுத்து வாங்கிட்டு போ. எங்கே அவன் வரவே இல்லை. யோ சீக்கிரமாக ரெடி பண்ணியானா என் முகரையை பார்த்துக்கிருக்க. காலையில் நீ வந்து வண்டி வைக்கும் போதே நினச்சேன். அச்சானியை முடிச்சுப்பிட்டியாடா பீட. இங்கே வரியா பீடண்டு பட்ட பேர் சொல்லி கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிடியா? பேரா? என்னடா அவன் பேர்? பெருச்சாலி. பெருச்சாலி பீட. இதில் எதிராக அவன் பட்ட பேர்? யோ பீடங்கிறது தான் பட்ட பேர். பெருச்சாலி எங்கள் ஆத்தா பேர் வச்ச பேர். சும்மா கட்டுப்புகளை கிளப்பிக்கிட்டு பீடப்பா நானும் பாத்துக்கிறீங்க. மறுபடியும் பீட எடுத்துருக்கேன். இரியா நீங்க ஒண்ணு என்ன ஆத்தடி தூக்க முடியலையே. ஐயா ஏய் ஏய் நீங்க மண்டே தோர்ந்து பாரியா என்ன பண்றீங்க? நிறுத்துங்க நிறுத்துங்க ஐயா பாருங்க கோயில செருப்பு கல வாங்குற மாதிரி இருந்துக்கிட்டு என்னைய பீடங்கறாயா? தரத்திரி முடிச்சவன பீட பையல. பீட நீதான் அந்த பஞ்சாயத்து ஒரு பைசல் போடுங்க. நிறுத்தப்பா. எப்போ பார்த்தாலும் அவனை பீடன்னு சொல்றீங்க. அவனை பார்த்தா பாவமா தெரியலையா? ஊருக்குள்ள எல்லா பேரும் இப்படிதான் பீடங்கறாங்க. நீங்க ஒருத்தர் தான் எனக்கு ஏத்துட்டு பேசுறீங்க. நீங்க நல்லா இருக்கணும்யா. ஐயா தெரியாம சொல்றேயா. ஐயா என்னங்க ஆச்சு? ஐயா ஏன் நெஞ்ச பிடிக்கிறீங்க? ஐயா ஐயா என்னாச்சு? ஐயா ஐயா தரத்திரி முடிச்சவன ஓ தரத்திரி ஆளே காலி பண்ணிடுச்சடா. ஐயா 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 வெயில் ஏறத்துக்குள்ளே போகலான்னு பார்த்தா இவன் எங்கடா வண்டி? ஐயா வண்டியில் அச்சை முறிச்சு வச்சிருக்கான். ரெடி பண்ணிக்கிருக்காயா? கிழிஞ்சது போ. ஏய் ஒடியாங்கடா இதுல போயிடலாம். எப்பா நிறுத்து. ஏய் வாங்கடா. ஐயா வணக்கம் வணக்கம். எங்க உட்காரலாம்? நான் இங்கே உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க. அப்படியா சரி. வணக்கங்க. வணக்கம். ஒடியா முன்னாடி இடம் இருக்கு பாரு. இங்கேயா முருகேசனே வானே வானே நல்லா இருக்கியா? நம்ம வண்டி கூடயே ரேஸ் விட்டவர். நீ நம்ம வண்டியில் வர நினச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? உட்காரு. அங்கே போய் உட்காரியா? நீ வானே நீ வந்து உட்காருனே உட்காருனே வா. டேய் சும்மாறா. என்ன முருகேசன் எப்படி இருக்கீங்க? நம்ம டிரைவிங்கை பார்த்தது இல்லையா? இப்போ பாருங்க. நல்லா இருக்கியான்னு கேட்டுருவா. கேள்றா இப்போ பாரு. டிரைவர்ண்ணே நல்லா இருக்கியானே? வீட்டில் மைனிலாம் ஜெயிக்குமா? உனக்கு என்னண்ணே ரஜா மாதிரி மினி பஸ் ஓட்டுற நல்லா தான் இருப்ப. கண்ட்ரைட்ரு வாயா. உன்னையெல்லாம் இன்னும் 2000 வருஷத்துக்கு எதுவும் செய்ய முடியாதியா? போயா நல்லா இருக்கியா? போயா போய் தொலையா. அவங்களுக்கு இத்தனை வாட்டி நல்லா இருக்கியான்னு கேட்டேன். ஒன்றுமே நடக்கலையானே. எப்போ தேவையோ அப்போ பிரயோஜனப்படாது. சரி விடுனே போய் தொலைறாங்க. எங்கிட்ட நல்லா இருந்துட்டு போகிறாங்க. பீட பீட அண்ணனப்பா தப்பி தவிர நல்லா இருக்கேன்னு கேட்டுறதுரா. கொஞ்சம் பின்னாடி வாட. அண்ணே